வணக்கம் நண்பர்கள். கடலப்பருப்பு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியுது, ஆனால் கடலை தான் கொஞ்சம் நகர்த்து போச்சு. நல்லா கடலையை எடுத்து செக் பண்ணி வாங்கணும். இது ஆக்சுவலாக கருப்பு டீயில் தான் செஞ்சிடும். கருப்பு தான் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக எடுத்து செஞ்சுருக்கோம். இப்போ கரைச்சிட்டு நல்லா வடித்து எடுத்தோம்னா அதில் மண்ணும் இருக்குது. இதை மண்ணை நம்ம ரிமூவ் பண்ணணும். சுத்தமாக அடிக்கல பாருங்கள், எவ்வளோ மண்ணாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இது மண். இது குப்பை மண் எல்லாமே நிறையாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ அதனால் வடித்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பாகு ரெடி ஆகிடுச்சு. பாகு ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு பார்ப்பாங்க. இந்த தண்ணிக்குள்ளே போட்டு செக் பண்ணோம்னா உள்ளே அப்படியே குண்டை நல்லா நைஸாக ரப்பரட் ஆகிடுச்சுன்னா ஸோ இது நல்லா பக்குவமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ கடலை சரியில்லை, அந்த ஒன்று தான் பிரச்சனை எங்களுக்கு. கடலை நகர்த்து போச்சு. நகர்த்துற மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா காஞ்சி நல்லா வரன்னு இருக்கணும் கடலை. அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பாத்திரம் ரொம்ப பெருசாக அகலமாக இருக்கணும். பாருங்கள், கீழே மேலே தள்ளி போகிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தள்ளி விடுறது கொஞ்சம் பாத்திரம் அகலமாக இல்லை. அதனால தான் இந்த மிஸ்டேக் பண்ணுச்சு. அகலமெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். டக்குன்னு போட்டுருவாங்க, இவ்வளோ லேட் பண்ணக்கூடாது. தொலைஞ்சா கேட்டு தொலைஞ்சாங்க. மொத்தம் கடலப்பருப்பு சரியாக வரல. கொஞ்சம் பாகு சரியில்லையே தெரியல. மொத்தம் எல்லாமே வேஸ்ட்டு பண்ணாமல் எல்லாமே சாப்பிட்டாச்சு. நல்லா தான் இருந்துச்சு. பட்டு நம்ம நார்மல் சர்க்கரையை விட யூஸ் பண்ணுறத விட கருப்பட்டியும் தென்னங்கருப்பட்டியோ பனங்கருப்பட்டியோ தென்னங்கருப்பட்டியோ யூஸ் பண்ணால் ரொம்ப ஆரோக்கியமானது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஆமாக்கா.